36 வயசு ஆகுது. நான் இன்னும் வந்து 15 வருஷத்துல வந்து ரூ. 1,00,00,000 சேர்க்கணும். எனக்கு வந்து பெஸ்ட்டு எந்த ஃபண்ட்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க வந்து 15 வருஷத்துக்கு சேர்க்க போறீங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைடு ஸ்கீம், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப் இந்த மாரி ஒரு கேட்டகரியில பிரிச்சு போட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க 1 crore அச்சீவ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ, அதுக்கு தான் இந்த 15-15 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வருஷத்துக்கு 15,000 இன்வெஸ்ட் பண்ணி அது 15%ல வளர்ந்தா ரூ. 1,00,00,000 ஆயிடும். ஸோ, 15%ல வளர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கான்னா, ஆக்சுவலி நல்ல ப்ராபபிலிட்டி இருக்கு. நீங்க ஒரு ஒரு டைவர்சிஃபைட் ஃப்ளெக்ஸி கேப்போ, இல்ல வந்து ஒரு மிட் கேப்போ, இல்ல ஸ்மால் கேப்லயோ போட்டீங்கன்னா, இந்த 15% ரிட்டர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க 15 வருஷத்த ஈஸியா வெயிட் பண்ணீங்கன்னா, இந்த டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்கு நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. நான் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50% எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 50% வந்து நிஃப்டில பண்ணியிருக்கேன். 30% மிட் கேப்ல, 20% ஸ்மால் கேப்ல பண்ணியிருக்கேன். இப்ப நான் அத வந்து ஆல்டர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆல்டர் பண்ணி நான் இன்னும் அக்ரெசிவா போர்ட்ஃபோலியோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது ஓகேவா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அக்ரெசிவா பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இண்டிவிஜுவல் டிசிஷன். ஸோ, அக்ரெசிவ்ன்னும்போது நீங்க ரிட்டர்ன மட்டும் பார்க்கக்கூடாது. சம்டைம் மார்க்கெட் கீழ இறங்குனாலும், ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 10% இறங்கல, 20% இறங்குதுன்னா, அப்போ உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வந்து 90,000மோ இல்ல 80,000மோ ஆகும். அந்த டைம்ல நான் பேனிக் ஆகாம டைம் குடுத்தேன்னா, நீங்க அக்ரெசிவா இருக்கலாம். ப்ளஸ் நீங்க அக்ரெசிவா இருக்கிறதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ற டைமும் உங்ககிட்ட ஜாஸ்தியா இருக்கும். அப்பதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இல்லன்னா என்ன ஆகும்னா, நீங்க 1 வருஷத்துக்காக அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோவ மூவ் பண்ணீங்கன்னா, 1 வருஷம் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்ததுன்னா, நீங்க இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து பெட்டரா இருக்கும். புதுசா போற ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்ஸ் ஆயிடும். ஸோ, நீங்க அக்ரெசிவா ஆகணுன்ற பட்சத்துல, கண்டிப்பா நீங்க நெறைய டைம் குடுத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி பெட்டரா இருக்கும். ப்ரொவைடட் உங்களால வந்து வாலட்டிலிட்டிய வந்து ஸ்டொமக் பண்ண முடியும்னா, நீங்க கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜிய எடுக்கலாம். அடுத்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நான் ஹோம் லோன எடுத்து அந்த பணத்த எஸ்டபிள்யூபில போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐடியலி நீங்க அத பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா, நீங்க முதல்ல ஹோம் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க டாப் அப் லோன்னு நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, டாப் அப் லோன்ல தான் வந்து நீங்க எடுத்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஹோம் லோன பொறுத்தவரைக்கும் டைரக்ட்டா நீங்க எங்க வீடு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் பேமெண்ட் போப்போது. அதுல வந்து பெருசா உங்க கையில காசு நிக்காது. ஸோ, நீங்க டாப் அப் லோன் தான் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். டாப் அப் லோன பொறுத்தவரைக்கும் ஐடியலா நீங்க 8, 9%க்கு பாரோ பண்ணி, நீங்க பெரிய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றது ஐடியலி வந்து பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். ப்ளஸ் நீங்க எஸ்டபிள்யூபின்னும்போது, நீங்க 8, 9% உங்க காஸ்ட்ட பீட் பண்ணணும்னாலே நீங்க வந்து 8, 9% வித்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப சஸ்டெய்னபிளா இருக்காது. ஸோ, ஐடியலி இந்த ஆப்ஷன அவாய்ட் பண்றது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்து ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ரிட்டயர்மென்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே, அதாவது ரிட்டயர்மென்ட்டுக்கு நான் வந்து சேர்க்கணும் அப்படின்னாலே, நெறைய பேர் இப்போ வந்து எஸ்டபிள்யூபிய வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. எஸ்டபிள்யூபி தான் ஒன்லி பெஸ்ட் ஆப்ஷனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் 2025ல அவர் வந்து ரிட்டயர் ஆகப் போறாரு. ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து ரூ. 2,00,00,000 கார்பஸ் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இந்த ரூ. 2,00,00,000 கார்பஸ வச்சு எனக்கு வந்து மாசத்துக்கு ஒரு ரூ. 1,25,00,000 வரைக்கும் வந்து எனக்கு வந்து மாச ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ, முதல்ல வந்து எஸ்டபிள்யூபி தான் ஒரே ஆப்ஷனா அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ, இப்போ நீங்க முதல்ல உங்களுடைய தேவைய கரெக்ட்டா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதாவது தேவைன்னா என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு வந்து ரிட்டயர்மென்ட் கார்பஸ் இருக்கு. இப்போ இந்த ரிட்டயர்மென்ட் கார்பஸ்லருந்து எனக்கு ரெகுலரா இன்கம் வேணும் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ் வைஸ் நெறைய ப்ராடக்ட் இருக்கு. இதுல வந்து ஹையஸ்ட் அதாவது கன்டினியூட்டி ஆஃப் கேஷ் ஃப்ளோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன பீட் பண்ணணுமா? பீட் பண்ண வேணாமா? அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா லிக்விடிட்டி வேணுமா? வேணாமா? அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டா தான் இருக்கணும். நான் பெருசா ரிஸ்க் எடுக்க முடியாதா? இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா தான் நீங்க ப்ராடக்ட்ட சூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்விட்டி ப்ராடக்ட்ஸ்ன்னு வந்து இன்சூரன்ஸ்ல வந்து குடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வருமானா, ரெகுலர் இன்கம் வரும். ஆனா, அந்த கேப்பிட்டல நீங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ, அது வந்து லாக் இன்னோட இருக்கும். ஸோ, அத நீங்க எடுக்க முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் ஆகுமானா, அதுவும் ஆகாது. ஸோ, ஆனா அதுல ரிஸ்க் இருக்கான்னா, ரிஸ்க் கிடையாது. ஏன்னா இது வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பேக்டு செக்யூரிட்டீஸ்ல தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு வந்து கேரண்டிடா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்ஃப்ளேஷன பீட் பண்ணாது. பணத்த நீங்க எடுக்கவே முடியாது. இன்னொன்னு அது ரொம்ப டாக்ஸ் எஃபிஷியன்ட்டாவும் இருக்காது. ஸோ, இது ஓகேன்னா, நீங்க அந்த மாரி ஆன்விட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனா எஸ்டபிள்யூபிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா,
உங்களுக்கு வந்து இது வாலட்டைலாக கொஞ்சம் இருக்கும். அதுவே நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்கன்னா வாலட்டிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். பட் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமானா கண்டிப்பாக பீட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வருமானா கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து நடுவில் பணம் தேவைப்பட்டால் எடுக்க முடியுமானா லிக்விடிட்டி நீட்ஸும் உண்டு. ஸோ முதல்ல எஸ்டபிள்யூபியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தேவை என்னன்னு நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்டபிள்யூபியை வந்து சாய்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களோட தேவை கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக எஸ்டபிள்யூபி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ₹1 கோடி வச்சுருக்கீங்க. அதில் வந்து ₹1,25,00,000 நான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ₹1,25,00,000 நீங்கள் ₹2 கோடி கார்பஸ்ன்னும் போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ₹15,00,000 நீங்கள் விட்ரா பண்ணுறீங்க. ₹15,00,000 ₹2 கோடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.5%. 7.5% நீங்கள் விட்ரா பண்ண முடியுமானா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இதை கொஞ்சம் லோவராக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நடுவில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மார்க்கெட் கீழே இறங்கினாலும் உங்களுடைய கார்பஸில் பெருசாக அதாவது டென்ட் விழாமல், அதாவது பெருசாக லாஸ் இல்லாமல் கண்டினியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் விட்ராயில் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் இதுவே 6% எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து மாதத்துக்கு வந்து ₹1,00,000 கிடைக்கும். ₹1,25,00,000 பதிலாக ₹1,00,000 கிடைக்கும். அது 6%க்கு ஃபிட் ஆகும். ஸோ 1.5 அதாவது 7.5% எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபண்ட்ஸ் லாங் ரனில் வந்து 9லேருந்து 10% ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். பட் நடுவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் கார்பஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகாமல் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா பாஸ்ட் டேட்டா படி நீங்கள் ஒஸ்ட் டைமில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி ஆரம்பிச்சிங்கனாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கார்பஸ் வளர்ந்து தான் இருக்குது. அதுதான் பாஸ்ட் டேட்டா சொல்லுது. ஸோ ஃப்யூச்சரும் வந்து இந்தியாவுக்கு பெட்டராக இருக்கும், எக்கானமிக் பெட்டராக இருக்கும் நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் 7.5% பண்ணுறது தப்பில்லை. ஆனால் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.